அறிமுகப்படுத்த திருப்பூர் முத்தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு KPK செல்வராஜ் அவர்கள் உங்கள் முன்னே வரவேற்கிறார். வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயிரு திங்கள் கருவினில் ஏந்தி ஆகாரத்திற்காக மார்பினை ஏந்தி அயனுறும் போது மடியினை ஏந்தி செய்யும் பிழைகளை மேனியில் ஏந்தி இன்றும் பிழை உள்ள மனதில் ஏந்திய இனிய தமிழ் மொழியை என் தாய்மொழியாக கொடுத்த என் தாய்க்கும் உலக தமிழர்களுக்கும் என் முதல் வணக்கம். மேற்கு வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தால் கல்வி பணிக்காக டாக்டர் பட்டம் பெற்ற முதல் தமிழர், உலகத்தரம் வாய்ந்த PITயின் வேந்தருமான டாக்டர் G. விஸ்வநாதன் அவர்களை அறிமுகம் செய்திட அன்போடு உங்கள் முன்பே. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். திரு விஸ்வநாதன் அவர்களின் சேவையே கல்வி சேவையாகும். உலக அளவில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வருடந்தோறும் கல்வி அறிவு புகுத்தி சிறப்பிக்க வைக்கும் PIT வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டியின் வேந்தராகும். இவருடைய கல்வி சேவைகள் பல, நாட்டு சேவைகள் பல. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக 10 ஆண்டுகள் பல்வேறு கமிட்டிகளிலே சேவை புரிந்துள்ளார். தமிழக அரசிலே உணவு, கூட்டுறவு, பால்வளத்துறை அமைச்சராக சிறந்து விளங்கியவர். தமிழுக்காக பல சேவைகளை செய்த இவர் வேலூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று சிறந்த பணிகளை ஆற்றி வருகிறார். நாற்காலியில் சற்றே நம்மை நிமிர்ந்து உட்கார வைக்கும் இவரின் பட்டங்களும் பதவிகளும். சென்னை எக்ஸ்ப்ளோரோ இன்டர்நேஷனல் வழங்கிய பசுமைக்கு எக்ஸ்ப்ளோரோ பசுமை விருதும், சென்னை NIQR வழங்கிய கல்விக்கு தலை சிறந்த கல்வி நிறுவனம் 2004 என்ற விருதும், வேலூர் ரோட்டரி சங்கம் வழங்கிய கௌரவ விருதும் மற்றும் பல்வேறு விருதுகளை பெற்ற நமது PITயின் வேந்தர் G. விஸ்வநாதன் அவர்கள் இந்த பெட்டா திருவிழாவிலே அறிஞர் அண்ணாவை பற்றி தம்பி G. விஸ்வநாதன் ஆற்றும் உரையை உங்கள் முன் சமர்ப்பிக்க உள்ளார்கள். திரு G. விஸ்வநாதன் அவர்கள். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தலைவர் அவர்களே, நிர்வாகிகளே, இந்த அட்லாண்டா நகரத்து தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்களே, நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அமெரிக்க சுதந்திர நாள். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடல் கடந்து வந்தாலும் இன உணர்வும் மொழி உணர்வும் கொண்டு இந்த இன உணர்வையும் மொழி உணர்வையும் தமிழகத்திலே பரப்பிய அறிஞர் அண்ணாவின் 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாவாலே அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அனுப்பப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டில். அதிலே நானும் ஒருவன். மாணவ பருவத்திலிருந்தே அண்ணாவை அறிந்தவர். அண்ணா அவர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு 1967ஆம் ஆண்டு வந்தவாசல் தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நான். அறிஞர் அண்ணாவை பற்றி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பேசுவதை என்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறேன். சென்ற மாதம் பாரிஸ் நகரிலே அப்படிப்பட்ட வாய்ப்பு. இந்த ஆண்டு வட அமெரிக்க தமிழ்ச்சங்கின் பேராலே இங்கே எனக்கு பேசுகின்ற வாய்ப்பை தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா அவர்கள் 60 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இந்த 60 ஆண்டுகள் அண்ணாவின் வாழ்க்கையில் என்னென்ன தமிழர்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம், தமிழ்நாடு என்ன கற்றது, என்ன கற்றுக்கொள்ளப் போகிறது என்பதை 15-20 மணித்துளியில் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகின்றேன். பெரியாரை பின்பற்றி திராவிட இன உணர்வை தோற்றுவித்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். நம்முடைய இனம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்த இனம். நமக்கு ஈடாக விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இனங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மொழியை பொறுத்தவரையில்
நமக்கு ஈடாக இருந்த பல மொழிகள் காணாமல் போய்விட்டன, அழிந்து போய்விட்டன. என்றைக்கும் இளமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழிதான் செம்மொழி தமிழ். அந்த மொழி உணர்வை நம்மிடையே ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தமிழர் எங்கே வாழ்ந்தாலும், அவன் இந்தியாவிலே வாழ்ந்தாலும், தமிழ்நாட்டிலே வாழ்ந்தாலும், அந்நிய நாடுகளிலே வாழ்ந்தாலும் அறிஞர் அண்ணாவை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட தமிழ் உணர்வை ஊட்டியவர் மட்டுமல்ல, செந்தமிழை செழுந்தமிழாக ஆக்கியவர் என்று அவரை சொல்லலாம். பேச்சிலும் எழுத்திலும் புதுமையை புகுத்தியவர். சில பேர் நன்றாக பேசுவார், ஆனால் எழுத வரார். எட்மண்ட் பர்க், சிசரோ போன்றவர்களாம் மிகப்பெரிய பேச்சாளர், ஆனால் எழுத்தாளராக உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல ஆலிவர் கோல்ட்ஸ்மித் மிகச்சிறந்த எழுத்தாளர். ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை பற்றி சொல்லும் பொழுது, he wrote like an angel but spoke like a pole என்று கிளியை போல பேசுகிறான் என்று சொல்வார்கள். ஆனால் அண்ணா அவர்கள் எழுதினாலும் அவர்தான், பேசினாலும் அவர்தான், எதிலே போனாலும் அவர்தான் முதலில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர். இந்த இரண்டையும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக பயன்படுத்தினார். அவர்கள் தமிழை பயன்படுத்திய விதம், அந்த தமிழையே கருவியாக்கிய விதம், அந்த தமிழையே ஆயுதமாக்கி எதிரிகளை அழித்த விதத்தை நாம் கண்ணார கண்டவர்கள். 1967 அது நடந்தது. அரசியல் நாகரிகம் என்ற சொற்றொடரே அறிஞர் அண்ணா அவர்களாலே தமிழுக்கு அளிக்கப்பட்டது. அதற்கு முன்னாலே அரசியல் என்று சொல்லும் தமிழே உண்டு, நாகரிகம் என்று சொல்லும் தமிழே உண்டு. ஆனால் அரசியல் நாகரிகம் என்ற சொற்றொடரை தமிழுக்கு தந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அதுவும் அவருடைய பேச்சும் வேலூரிலே தான். நேற்றைக்கு பார்த்தோம், மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அறிஞர் அண்ணாவின் பொன்மொழியை இங்கே காட்டினார்கள். அதை பேசியதும் காந்தியுடைய சிலையை திறந்து வைத்து 1953ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் வேலூரில் பேசினார்கள். நான் மாணவனாக இருந்து, பள்ளி மாணவனாக இருந்து அந்த கூட்டத்தை கேட்டேன். அறிஞர் அண்ணா அவர்கள் வெறும் பேச்சால் மட்டுமல்ல, நடைமுறையிலேயும் அந்த அரசியல் நாகரிகத்தை கடைபிடித்தார். 1957ஆம் ஆண்டு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே நடந்து கொண்ட விதம், அவர் பேசியதெல்லாம் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம். முதுகுளத்தூர் கலவரத்தை பற்றிய செய்தியை சட்டமன்றத்திலே அன்றைக்கு பேச ஆரம்பித்தார்கள். மிக சூடான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதில் பேசும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் நாடார்களை பற்றி பேசினார். உங்களுக்கு தெரியும், பழைய சம்பவங்களுக்குள்ளே நான் போகவில்லை. அவர் சொன்னார், பொதுவாக நாடார் வன்முறையை நாடார், ஆனால் காங்கிரஸ் நாடார்களை பற்றி எனக்கு தெரியாது, பொதுவாக நாடார்கள் வன்முறைக்கு போக மாட்டார்கள் என்று பேசினார். உடனே காமராஜர்கள் கோபமாக எழுந்து, அப்படியானால் காங்கிரஸ்காரர்கள் தான் தூண்டிவிட்டார்கள், நான் தான் தூண்டிவிட்டேன் என்று சொல்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அண்ணா அவர்கள் பதில் சொன்னார்கள், நான் காமராஜர் அவர்களை வெறும் நாடாராக பார்க்கவில்லை, நாடாளும் முதல்வராகத்தான் பார்க்கிறேன் என்று சொன்னவுடனே சிரித்துக் கொண்டே காமராஜர்கள் உட்கார்ந்து விட்டார். இது அவர்கள் எப்படிப்பட்ட சமயத்திலேயும் நாகரிகம் தவறாமல் நடந்து கொண்டார். 67 முதலமைச்சரான பிறகு எதிர்கட்சியில் இருந்த